ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகஸ்ர நாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 682வது நாமாவளியாக ஓம் மூர்த்திமதே நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி சரீரத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் அனைத்து உயிருக்கு உயிராக இருக்கார், அவர்தான் அணுவுக்கு அணுவாக இருக்கார் அப்படின்னா இலக்கணமாக பார்த்தோம் இறைவனுடைய தத்துவங்கள். இந்த இடத்துல மூர்த்திஹி அப்படின்னா உருவம், உடல், தெய்வங்களின் உருவம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். அப்போ அந்த சரீரத்தை உடையவர் இறைவன் சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மமாக இருக்கார். அப்போ நிர்குணமாக இருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் உலகம் உய்வதற்காக சகுண பிரம்மமாக வெளிப்படுது. அதாவது ஒரு அடையாளத்துக்காக ஒரு உருவம் தாங்கி வர கருணையி. அதனால்தான் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அப்படின்னு பெரிய புராணம் வர்ணிக்கும். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி அப்படின்னுவார் அபிராமி பட்டர். அப்போ குமார பரமேஸ்வரனை வர்ணிக்கும் பொழுது அவருடைய உருவத்தை வர்ணிக்கும் போது கச்சிப்ப சிவாச்சாரியர் அழகாக சொல்வார். அவர் எப்படி வந்தார் அப்படின்னா, அருவமும் உருவுமாகி பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணைகோர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு அழகா. உலகம் அப்படின்னா ஞானிகளை குறிக்கும். அப்படி இறைவன் கருணையால் உருவம் எடுத்து வருகிறார் அப்படின்றத அழகாக பதிவு பண்ணுறார். அப்போ இறைவன் எப்படி இருக்கார்? சகுண பிரம்மமா நிர்குண பிரம்மமா அப்படின்னா, இந்த உலகம் உய்வதற்காக நாம் வழிபாடு செய்வதற்காக ஒரு லட்சிய ஸ்தானம், அதுதான் அவருடைய சரீரம். அப்போ அவருடைய அந்த சரீரத்தினுடைய அங்கங்கள் இதெல்லாம் ரசிக்கும்பொழுது அந்த தத்துவங்கள் வெளிப்படும். இறைவனுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் தத்துவம் இருக்குது. அவருடைய அந்த செயல்கள், அவருடைய திருவிளையாடல்கள் எல்லாமே தத்துவம் நிறைந்தது. அப்போ அதை உணரும் பொழுது தான் மேலான அந்த இறைத்தன்மையினுடைய முழு சக்தியும் நாம் உணர முடியும். இறைவன் உணர்வு பொருள். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வேன்றாரு. அப்போ அந்த இறைவனை பார்க்க முடியுமா, உருவத்தை பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஏன்னா அந்த உருவமும் தாங்கி இருக்கார். யாருக்காக, எதற்காகனா உயிர்களுக்காக கருணையால் தாங்கியிருக்கார் குமார பரமேஸ்வரன். அந்த உருவங்களில் உயர்வாக சொல்லக்கூடியது திருவடி. இறைவனுடைய திருவடியை தான் அவ்வளோ வேதங்கள் இதெல்லாமே அழகாக வர்ணிக்கும். சாசி சுப்பிரமணியே தஸ்யா ஆஸ்தே பிருத்திவி பாதாக, சாசி சுப்பிரமணியே தஸ்யா ஆஸ்தே அந்தரிக்ஷம் பாதாக அப்படின்னு அவருடைய திருவடியை வர்ணிக்கும். ஏன்னா இறைவனுடைய திருவடிக்கு அவ்வளோ ஒரு உயர்வு. அதை திருப்புகழ்லையும் அழகாக சொல்லுவார். இருள் அகல, அதாவது எனது ஆணவ இருள் அகல உனது தண்டையணி பாதம் எனது தலைமிசை அணிந்து அழுது அழுது உனது அருள் விரும்பி இனிய புகழ் விளம்ப அருள் தாராய்ந்தார். உன்னுடைய அந்த திருப்புகழ், ஏன்னா இறைவனுடைய அங்கங்களை வைத்து தான் திருப்புகழே பாடப்பட்டிருக்கு. அப்போ இறைவன் இந்த இடத்துல உருவமாக இருக்கார் அப்படின்றத விசேஷ தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் மூர்த்திமதே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நமஹ.